வெயிட்டர் மேம்பாலம் இப்போ பக்காவா ரெடியாகி அக்டோபர் 9ஆம் தேதி ஓபன் பண்ண போறாங்க. இந்த மேம்பாலத்தோட ஃபர்ஸ்ட் விஷுவல்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அவினாசி ரோடு கோல்ட்வின்ஸ்ல இருந்து உப்பிலிப்பாளையம் வரைக்கும் 10.1 கிலோமீட்டர் நீளத்துக்கு இந்த மேம்பாலம் இருக்கு. 2020 ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல ஆரம்பிக்கப்பட்ட இந்த மேம்பாலம் 50% வேலைகள் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 2021 டிஎம்கே தலைமையிலான கவர்மெண்ட் பதவியேற்றதுக்கு அப்புறமா மீதும் 50% வேலைகள் முடிஞ்சு இப்போ திறப்பு விழாவுக்கு தயாரா இருக்கு. ஹோப் காலேஜ், நவேந்தியா, அண்ணா சிலை, ஏர்போர்ட் ஏரியாக்கள்ல மேம்பாலத்திலிருந்து கீழே இறங்குறதுக்கும் மேலே ஏறுறதுக்கும் ரேம்ப்ஸும் ரெடி பண்ணிருக்காங்க. இந்த மேம்பாலத்தோட மொத்த நீளம் 10.1 கிலோமீட்டர், அகலம் 17.25 மீட்டர்ஸ். 305 பில்லர்ஸ் இந்த மேம்பாலத்துக்கு வச்சிருக்காங்க. இதுக்கு மொத்தம் 1791 கோடிகள் செலவாயிருக்கு. மொத்தமா 610 லைட்ஸ் இந்த ஹோல் ஸ்ட்ரெச்ல யூஸ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 100 சிவில் இன்ஜினியர்ஸும் 50 எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸும் சேர்ந்து இந்த பாலத்துக்காக வேலை செஞ்சிருக்காங்க. தமிழ்நாட்டிலேயே மிக நீண்ட மேம்பாலம் இதுதான். மேம்பாலங்கள்ல கீழே செடிகள் வச்சு நம்ம பார்த்திருப்போம். முதல் முறையா சிறுதுளி அமைப்போட சேர்ந்து இந்த பாலத்துல மேம்பாலத்து மேலேயே 2 லேனுக்கும் நடுவுல 3000 போகன்வில்லா பாட்டர் பிளான்ட்ஸ் வச்சு ட்ரிப் இரிகேஷன் ரெடி பண்ணிருக்காங்க. மேம்பாலத்தோட கீழ் பகுதிகளிலும் முழுக்க நிறைய மரங்கள் வச்சு ஒரு கிரீன் ஸ்பேஸா ரெடி பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 120 பிட்ஸ் போட்டு மழைநீர் சேகரிப்புக்கான பக்காவான ஏற்பாடுகள் இந்த மேம்பாலத்துல ரெடி பண்ணிருக்காங்க. சோ பெருமழை காலங்கள்ல மேம்பாலத்து மேல தண்ணீர் தேங்கவும் போறதில்ல, வேஸ்ட் ஆகவும் போறதில்ல. கிட்டத்தட்ட சிட்டி டிராபிக்ல மாட்டி அரை மணி நேரத்துக்கு மேல ஆயிட்டு இருந்த இந்த தூரம் இனிமேல் தாராளமா உப்பிலிப்பாளையம்ல இருந்து கோல்ட்வின்ஸ் 10 நிமிஷத்துல